கணிக்கவே முடியாதுன்னு நாம நினைக்கிற சேல்ஸ் அன்னோ கலைய ஒரு கணக்கு போட்டு சொல்லக்கூடிய அறிவியலா மாத்திர ஒரு சீக்ரெட் பிளேபுக் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பெரிய புதிரை விடுவிக்கிற மாதிரி இருக்க போகுது, வாங்க பார்க்கலாம். விற்பனை, அதாவது சேல்ஸ், அது ஒரு கலையா இல்ல அறிவியலா? யோசிச்சு பாருங்களேன். பொதுவா சேல்ஸ் பண்றவங்கன்னா அவங்க இயல்பாவே மக்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க, பேசி மயக்கிருவாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா அந்த வெற்றிக்கு காரணம் அவங்க திறமை இல்ல, ஒரு ஃபார்முலா தானே சொன்னா நங்குவீங்களா? இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கிறது இந்தியால இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கான ஒரு ப்ராஸ்பெக்டிங் கைடு. இதுல ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஃபார்முலாவை கொடுத்திருக்காங்க. வாங்க அதை என்னன்னு ஆழமா நோண்டி பார்க்கலாம். இந்த கைடோட மைய கருத்தே இதுதான். ஒரு வலுவான முறையான அடித்தளம் தான் எல்லாம். அதாவது நீங்க யாருக்கெல்லாம் விற்க முடியும்னு ஆட்களை தேடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் ப்ராஸ்பெக்டிங். இந்த கைடு என்ன சொல்லுதுன்னா, உங்க மொத்த வேலையில முக்காவாசி பங்கு இந்த ஆள் தேடுற வேலை தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த ஃபார்முலா எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? கஸ்டமர்ஸை தேடுறதுலேருந்தே இல்ல, ரொம்ப ஆச்சரியமா ஒரு பர்சனலான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்குது. அது என்னன்னா, நீங்க நிம்மதியா வாழ உங்களுக்கு மாசம் எவ்வளவு பணம் தேவை? ஆமாங்க, இதுதான் முதல் ஸ்டெப். இந்த கைடு சொல்ற 3 முக்கியமான ஸ்டெப்ஸை பாருங்க. முதல்ல உங்க பண தேவை என்னன்னு முடிவு பண்ணணும். அடுத்து உங்க பிசினஸ் இலக்கு என்னன்னு வரையறுக்கணும். கடைசியா அதையெல்லாம் தினசரி செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகளா மாத்தணும். பாத்தீங்களா, உங்க சொந்த செலவுல ஆரம்பிச்சு டெய்லி என்ன வேலை செய்யணுங்கிற வரைக்கும் எவ்ளோ அழகா ஒரு கோடு போடுது. இப்போ நம்ம வேலையே இந்த கைட்ல இருக்கிற கணக்கு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்றதுதான். அதாவது ஒரு சம்பள இலக்கு எப்படி டெய்லி செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலையா மாற்றாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, உதாரணத்துக்கு ஒரு ஏஜென்ட்டோட மாச வருமான இலக்கு 20,000 ரூபான்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம டார்கெட். இப்போ இந்த 20,000 ரூபாயில இருந்து தான் நம்ம கணக்கை ரிவர்ஸ்ல போட போறோம். ரிவர்ஸ் கணக்குல முதல் ஸ்டெப், மாசம் 20,000 ரூபாய் கமிஷன் வேணும்னா அதுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு பிரீமியம் கலெக்ட் பண்ணணும்? இந்த கைட்ல சொல்ற கணக்குப்படி நீங்க கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு பிரீமியம் வருமானம் பார்க்கணும். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் அந்த முழு ஃபார்முலாவோட சாராம்சம். இது ஒரு சேல்ஸ் ஃபனல் மாதிரி. மேல இருந்து கீழே பாருங்க. இலக்கு மாசம் 20,000 ரூபாய் கமிஷன், அதுக்கு தேவை 60,000 ரூபாய் பிரீமியம். இதுக்கு நீங்க விற்க வேண்டியது மொத்தம் 16 லட்சம் ரூபாய்க்கான பாலிசிகள். சராசரியா ஒரு பாலிசி 4 லட்சம்னா நீங்க 4 பாலிசி முடிக்கணும். அந்த 4 பாலிசியை முடிக்க நீங்க குறைஞ்சது 10 தகுதியான ஆட்களையாவது பார்த்து பேசணும். அந்த 10 பேரை கண்டுபிடிக்க நீங்க 30 பேரை அடையாளம் காணணும். கடைசியா இந்த 30 பேரை கண்டுபிடிக்க நீங்க மாசம் 60ல இருந்து 80 ஃபோன் கால்ஸ் பண்ணி ஆகணும். பாத்தீங்களா எப்படி ஒரு பெரிய இலக்கு சின்ன சின்ன நம்பரா மாறுதுன்னு? அப்பப்பா, இவ்ளோ பெரிய கணக்குக்கு அப்புறம் மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த பெரிய இலக்கு கடைசில எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு நாளைக்கு வெறும் 3 இல்லனா 4 ஃபோன் கால்ஸ். இப்போ சொல்லுங்க, இது செய்ய முடியாத காரியமா என்ன? ரொம்ப ஈஸியா தெரியுதுல்ல? சரி, ஒரு நாளைக்கு 3-4 கால்ஸ் பண்ணலாம். ஆனா யாருக்கு பண்றது? இந்த ஃபார்முலா வேலை செய்யணும்னா அதுக்கு மூலப்பொருள் வேணும் இல்லையா? அதுதான் மக்கள். அவங்கள எங்க போய் கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீங்க, அதுக்கும் இந்த கைட்ல ஒரு வழி சொல்லியிருக்காங்க. முதல் சோர்ஸ் உங்க பர்சனல் நெட்வொர்க் தான். அதாவது உங்க நண்பர்கள், உங்க சொந்தக்காரங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க மெம்பரா இருக்கிற கிளப் இல்லனா சொசைட்டி ஆட்கள், உங்க பிள்ளைங்களோட நண்பர்களோட பெற்றோர்கள், இப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க லிஸ்ட் தான் உங்க முதல் டார்கெட். அடுத்தது உங்க பிசினஸ் நெட்வொர்க். அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்காரர், உங்க ஃபேமிலி டாக்டர், உங்க வக்கீல், உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பிளம்பர், இப்படி நீங்க யாருக்கெல்லாம் காசு கொடுத்து ஒரு சேவை வாங்குறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு லீட் தான். இது ஒரு சூப்பரான சோர்ஸ். 3வது சோர்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டானது. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கோ அவங்கள டார்கெட் பண்றது. உதாரணத்துக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்க, வீட்ல புதுசா குழந்தை பிறந்தவங்க, வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சவங்க, புது வீடு வாங்கினவங்க, இல்ல திடீர்னு பரம்பரை சொத்து கிடைச்சவங்க. இவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே இன்சூரன்ஸ் தேவைப்படும். இது வெறும் இன்சூரன்ஸ்க்கு மட்டும் இல்லங்க, எந்த ஒரு சேல்ஸ் வேலைக்கும் இது ஒரு கோல்டன் ரூல். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த கைடிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. இது உங்க மனநிலைய, நீங்க வேலைய பார்க்குற விதத்தையே மாத்திடும். அதாவது நீங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் ஏன் ஒருத்தர் வேண்டான்னு சொல்றதுக்கு கூட ஒரு ரூபா மதிப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க பண்ற ஒரு ஃபோன் காலோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்? இந்த கேள்வி உங்க வேலைய நீங்க பார்க்குற விதத்தையே மாத்தப் போகுது. இத கணக்கு போடுறதுக்கு இந்த கைட்ல ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு வழிய சொல்லிருக்காங்க. 3 ஸ்டெப் தான். முதல்ல
ஒரு 3 மாசத்துல நீங்க சம்பாதிச்ச மொத்த கமிஷனையும் கூட்டுங்க. 2வது, அதே 3 மாசத்துல நீங்க பண்ண மொத்த ஃபோன் கால்ஸையும் எண்ணுங்க. கடைசியா அந்த மொத்த கமிஷன் தொகைய மொத்த கால்ஸ் எண்ணிக்கையால வகுத்துருங்க. அவ்வளவுதான். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த கணக்குப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரூபாய் மதிப்பு இருக்கு. ஒருத்தர் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னா கூட அந்த காலுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதாவது அந்த இல்லைங்கிற பதில் ஒரு தோல்வியே கிடையாது. அது வெற்றிய நோக்கி போறதுக்கு நீங்க எடுத்து வச்ச ஒரு படி. அதுக்கும் உங்களுக்கு காசு கிடைக்குது. ஒவ்வொரு இல்லையும் உங்கள ஒரு ஆம் கிட்ட கொண்டு போகுது. இந்த முழு விஷயத்தையும் அந்த கைட்ல இருந்து வர்ற இந்த ஒரு வரியோட முடிக்கலாம். ஒவ்வொரு அழைப்பும் உங்கள ஒரு விற்பனைக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது. இத மனசுல வச்சுக்கோங்க. விடாமுயற்சியோட ஒரு இலக்க நோக்கி வேலை செஞ்சா ஒவ்வொரு சின்ன அடியும் வெற்றிதான். அந்த வெற்றிக்கு ஒரு மதிப்பு இருக்கு.